நான் உங்களுக்கு ஞானத்தை பற்றி பேசுகிறேன். இது படித்தவருடைய ஞானம் அல்ல, அழிந்து போகும் உலகத்தின் ஞானம் அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஞானம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஞானம். யாரெல்லாம் திறந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதன்படி நடக்கிறார்களோ, அந்த ஞானம் நம்மில் இருக்கும். அந்த ஞானம் நம்மில் இருக்கும். எது நல்லது எது தீயது என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பார், நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். அதன்படி நடக்க நமக்கு சக்தி கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த ஒரு தைரியத்தில் இந்த தாயானவர் எனக்கு தாகமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்ன பொழுது, அதை உணர்ந்த பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். அந்த ஞானம், இறைவன் என்னை காப்பாற்றுவார், கைவிட்டு விட மாட்டார். அவர் தன்னுடைய பணியை தொடங்கியது ஏதோ ஒரு பெரிய ஆலயத்தில் அல்ல, ஒரு பெரிய கான்வென்ட்டில் அல்ல, ரோட்டில் தான் அவர் தன்னுடைய பணியை தொடங்கினார். வீதிகளில் தான் தன்னுடைய பணியை தொடங்கினார். அங்குதான் தொடங்குகிறது. ஆண்டவர் சொன்னார், தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 6வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித சின்னப்பர் இன்று 2ஆம் வாசகத்தில் ஒரு ஞானத்தை பற்றி பேசுகிறார். அவர் சொல்வார், இது அழிந்து போகும் ஞானம் அல்ல, அறிஞர்களுடைய ஞானம் அல்ல, இறை ஞானம் என்று. யார் தன்னுடைய திறந்த உள்ளத்தோடு ஆண்டவர் சொல்வதை கேட்கிறார்களோ, அதன்படி நடக்கிறார்களோ, நிச்சயமாக இந்த ஞானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று இந்த ஞானம் நம்மை வழிநடத்தும். இந்த ஞானம் நம்மில் இல்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளவே முடியாது. அதைதான் புனித சின்னப்பர் சொல்வார், இந்த ஞானம் இல்லாததால் தான் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள், கொன்றார்கள் என்று. இன்று இந்த திருபலியில் அதே இறைவன் நம்மோடு பேசவிருக்கிறார். அந்த ஞானத்தின் ஊற்றான இறைவன் நம்மோடு பேசவிருக்கிறார். திறந்த உள்ளத்தோடு நாம் அவரை கேட்கும் பொழுது, அதன்படி நடக்க முயலும் பொழுது, நிச்சயமாக அந்த ஞானம் நமக்கு வாழ்வாக, வழியாக மாறும், நம்மை ஆண்டவருடைய பாதையில் வழி நடத்தும். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாகும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன்
சாவும் வாழ்வும் வைக்கப்பட்டுள்ளது. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறைப்பற்றின்றி இருக்கும் யாவருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவரும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்திருக்கவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுவர்களுக்காக கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இது கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளில் ஆழ்ந்த எண்ணங்களை அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாய் இருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்பவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். வெபிச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டுள்ளீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு வெபிச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய் ஆணை இடாதே. ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணை இடவே வேண்டாம். நீங்கள் பேசும்பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாய் சொல்லும் எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, வருகின்ற வாரம் நாம் தவக்காலத்தை தொடங்கவிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு பயணிக்க, இன்னும் ஆழமாக வளர இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு அவகாசம் இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லை. மீண்டுமாக இந்த தவக்காலத்தில் அவருடைய பாடுகளை தியானிக்க, அவருடைய மரணத்தை தியானிக்க, அதன் வழியாக நாம் அவரோடு இணைய, அவரில் ஆழமாக வளர இந்த வாசகங்கள் நம்மை இந்த தவ காலத்தின் நுழைவுக்கு தயாரிக்கிறது. இந்த பரிசுத்த காலத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாசகங்கள் நமக்கு வழிகாட்டியாக நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ள வாய்ப்பு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் ஆண்டவர் கட்டளைகளை பற்றி பேசுகிறார். நற்செய்தியில் ஆண்டவர் ஒவ்வொரு கட்டளையும் விளக்குகிறார். ஒவ்வொரு கட்டளைக்கு பின் ஆண்டவருடைய சித்தம் எதுவாக இருக்கிறது, ஆண்டவருடைய உள்ளம் எதுவாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். முற்காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கொலை செய்யாதே என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்தில் என்னவிருக்கிறது நான் சொல்கிறேன். ஆண்டவரே சொல்கிறார், இறைவாக்கினர் அல்ல. அவருடைய உள்ளத்தில் என்னவிருக்கிறது என்று அவரே சொல்கிறார். நீங்கள் சினம் கொள்ளாதீர்கள். டு நாட் பி ஆங்கிரி. நீங்கள் சினம் கொள்ளாதீர்கள், தண்டனைக்கு குறியாவீர்கள். வெபிச்சாரம் செய்யாதீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒவ்வொரு கட்டளைகளுக்கு பின்பாகவும் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய திருவுளம் எதுவாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் விளக்குகிறார், வெளிப்படுத்துகிறார். இன்றைய முதல் வாசகம் தொடங்குவதே ஆண்டவருடைய கட்டளைகளை பற்றி பேசிக் கொண்டுதான். நீங்கள் விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. ஆண்டவருடைய கட்டளைகளை விரும்பினால் ஆண்டவருடைய கட்டளையை கடைப்பிடி. இந்த கட்டளைகள் நம்மை கட்டி போடுவதில்லை, நம்மை வழி நடத்துகிறது.
அநேக நேரத்தில் ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் தடையாக பார்க்கிறோம். இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி அல்ல. The commandments of God are not his restrictions but his revelations. அவை நமக்கு தடை அல்ல, நம்மை கட்டி போடுவதில்லை, நம்மை வழி நடத்துகிறது. எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும், நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய திருவுளத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் முதலில் தியானிப்பது இதுதான். ஆண்டவருடைய கட்டளைகள் நம்மை தடை போடுவதில்லை, நம்மை கட்டி போடுவதில்லை, மாறாக வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகிறது. The commandments of God are not his restrictions but his revelation. Revelation of God's love. ஆண்டவருடைய உள்ளத்தில் என்னவிருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த கட்டளைகளின் வழியாக வெளிப்படுத்துகிறார். நமக்கு தடை அல்ல. தடையாக நாம் அவை பார்த்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்கு புரியாது. அவைகளை நாம் தடையாக மட்டும்தான் பார்ப்போம். ஆண்டவர் நம்மை கட்டி போடுவதாக மட்டும்தான் நாம் உணருவோம். இந்த கட்டளைகள் நம்மை வழி நடத்துகிறது. இரண்டாவதாக, இந்த தவக்காலத்தில் நாம் தொடங்கவிருக்கும் தவக்காலத்தில் தூய்மை வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இறைவனோடு வாழ்வதற்கு இந்த தூய்மையான வாழ்வு, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு விபத்தாக நடப்பதல்ல. நாம் என்ன தேர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறோமோ நம்முடைய தேர்வுகளை அது ஆதாரித்த வண்ணமாக இருக்கிறது. எதை நான் தேர்ந்து கொள்கிறேன், நம்முடைய தேர்வுகள். holiness, sanctity is not accidental but intentional. ஏதோ தவறாக தெரியாமல் நடக்கிற ஒரு தவறு அல்ல. நாம் தெரிந்து எதை தேர்ந்து கொள்கிறோம், அதுதான் நாம் எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறோம் அல்லது அதற்கு விரோதமாக வாழ்கிறோம் என்பதை நமக்கு சொல்கிறது. நம்முடைய தேர்வுகள், நான் எதை பேசுவேன், எதை நான் சிந்திப்பேன், எதை செய்வேன், எதை பார்ப்பேன், எப்படி பிறரை நான் நடத்துவேன், எப்படி நான் நடந்து கொள்வேன், இதன் மேல்தான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறது. ஏதோ தெரியாமல் நடப்பது ஒன்று அல்ல. விபத்து தான் தெரியாமல் நடக்கும். நம்முடைய கண்முன் இருக்கும் ஒவ்வொரு புனிதர்களும் ஏனோ தெரியாமல் புனிதர்கள் ஆனவர்கள் அல்ல. They are not saints by accident. ஒவ்வொரு புனிதரும் எதை சிந்திக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள், எதற்காக தங்களுடைய வாழ்க்கையே அவர்கள் பணமிட்டார்கள், அந்த வாழ்க்கை பலனுள்ளதாக மாறுவதற்கு எதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள், எப்படியெல்லாம் இறைவனை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள், அதுதான் அவர்களை இங்கு புனிதர்களாக நிறுத்தி இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு தேர்வு, நம்முடைய முடிவுகள், அதுதான் நாம் எப்படி வாழ்கிறோம். சரியானதை நாம் தேர்ந்து கொண்டால், நம்முடைய தேர்வு சரியாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய பலன் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தவறானதை தேர்ந்து கொண்டால் அதனுடைய பலன் நமக்கு இருளாகவும் சாபமாகவும் இருக்கும். இன்று ஆண்டவர் அதை தான் தெளிவுபடுத்துகிறார் முதல் வாசகத்தில். அவர் நம்மை கட்டி போடுவதில்லை. இதைதான் நீ செய்ய வேண்டும், இதைதான் நீ சொல்ல வேண்டும் என்று நம்மை அவர் கட்டி போடுவதில்லை. முதல் வாசகத்தின் தொடக்கத்திலே நீ விரும்பினால் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடி. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய முன்பு நான் நீரையும் நெருப்பையும் வைத்திருக்கிறேன், நீ தேர்ந்து கொள். உன்னுடைய முன் நான் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன், நீ தேர்ந்து கொள். நாம் சந்தோஷமாக இருப்பதும் பரிசுத்தமாக இருப்பதும் அல்லது நாம் அழுவதும் ஆண்டவரை இழப்பதும் நம்முடைய தேர்வுகளால் தான். நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம் மிகவும் முக்கியம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிதவிப்பது எதற்காக? நாம் செய்த தவறான முடிவுகளால், தவறான தேர்வுகளால். அதுதான் நம்மை மீண்டும் மீண்டுமாக துரத்துகிறது. இன்று ஆண்டவர் சொல்கிறார்,
நான் உன்னை வழி நடத்துகிறேன், உனக்கு நல்லது எது என்று சொல்கிறேன், எதை நீ தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறேன். சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னுடைய வழிக்கு விளக்கு. Lord, your word is a lamp to my feet and a light to my path. என்னுடைய வாழ்க்கையின் வழிக்கு ஒளியாக ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஒளியாக நான் இருக்கிறேன். எந்த பாதையில் நீ நடக்க வேண்டும் நான் ஒளி காட்டுகிறேன். நான் இருளில் தான் நடப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரையே நிராகரிக்கும் சுதந்திரம் கூட நம்மில் இருக்கிறது. நாம் வாழ்வதும் அழிவதும் நம்முடைய தேர்வுகளால் தான். எதை நாம் தேர்ந்து கொள்கிறோம், அதுதான் நாம் வாழ்வை நோக்கி பயணிக்கிறோமா அல்லது இருளை நோக்கி பயணிக்கிறோமா என்பதை முடிவு செய்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்பினால் என் கட்டளைகளை கடைப்பிடி. நம்முடைய தேர்வுகள் எப்படியாக இருக்கிறது? நாம் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தேர்வுகள் எப்படி இருக்கிறது? மதர் தெரேசா இன்று நம்முடைய நடுவில் புனிதராக இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு விபத்தால் அவர் புனிதரானது. இட் இஸ் நாட் an accident. அவர் தேர்ந்து கொண்டார், நான் ஆண்டவரை பின்பற்றுவேன், ஆண்டவருடைய குரலை நான் கேட்பேன். இன்று நாம் அபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று புகழ்கிறோம் என்று சொன்னால் எதற்காக? அவர் செய்த தேர்வு. அபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது அபிரகாம் ஆண்டவரை தேர்ந்து கொண்டார். அந்த தேர்வுக்காகத்தான் இன்று அப்பேற்பட்ட ஒரு உயர்வு. அபிரகாம் இன்று ஆசீர்வாதமாக நமக்கு இருப்பது ஆண்டவரை அவர் தேர்ந்து கொண்டார். மரியன்னை நமக்கு அன்னையாக, நம்முடைய அரசியாக, நம் அனைவருக்கும் பிடித்தவராக திகழ்வது அவருடைய தேர்வு. She chose to say yes to God. வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சுதந்திரமும் அவருக்கு இருந்தது. ஆண்டவர் கேட்டார், என்னுடைய மகனுக்கு நீ தாயா இருப்பாயா? Will you be the mother of my son? And she said yes. ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்ல அவர் தேர்ந்து கொண்டார். புனித பேதுரு பாவம் செய்த பிறகு தவறிவிட்டார். தவறிய பிறகு அவர் செய்த முடிவு, அவர் எடுத்த தேர்வு மிகவும் அழகானது. நான் மனம் வருந்துவேன், மீண்டுமாக ஆண்டவரிடம் செல்வேன். அவர் தேர்ந்து கொண்டது அதுதான் இன்று பேதுருவை அப்பேற்பட்ட உயரத்திற்கு உயர்த்தியிருக்கிறது. திருச்சபையின் தூணாக, அஸ்திவாரமாக. ராயப்பா, நீ இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னாரே, அவர் எடுத்த அந்த தேர்வு, அந்த முடிவு, the choice that he made a choice to repent and return. தவறிவிடலாம், எல்லோரும் தவறலாம். அங்குதான் யூதாஸ் இஸ்காரியோத்துக்கும் பேதுருவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர்கள் இருவர் செய்ததும் ஒரே தவறுதான். அந்த தவறுக்கு பின்னால் அவர்கள் எடுத்த முடிவுகள், அந்த தேர்வுதான் மிகவும் முக்கியமானது. புனித பேதர், நான் மீண்டுமாக ஆண்டவரிடம் திரும்பி வருவேன், அவரையே பற்றிக் கொள்வேன். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் இல்லை. பேதுருவுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை சொன்னவர் அவர். யாரிடம் செல்வோம் இறைவா? நான் தவறு செய்த பிறகும் நான் யாரிடம் செல்வேன்? எனக்கு தெரியும் ஆண்டவரை நான் நோகடித்திருக்கிறேன், தவறி இருக்கிறேன். தவறிய பிறகும் நான் ஆண்டவரை யாரிடம் போவேன்? மீண்டும் உம்மிடம் தான் வருவேன். பேதுருவுடைய உண்மையான வார்த்தைகள், உள்ளத்தின் ஆழத்தில் வந்த வார்த்தைகள். நான் தவறினாலும் ஆண்டவரே, என்னுடைய பாதை தவறி போகாது, அது மீண்டுமாக உம்மிடம்தான் வரும். அவர் செய்த முடிவுதான் இன்று பேதுருவை நாம் இப்படி புகழ்கிறோம். எத்தனை ஆலயங்கள் பேதுருடைய பேரில். தலைப்பேரான ஆலயம் பேதுருடைய ஆலயம் ரோம் நகரில், அதுவும் அவருடைய பேர் தான், அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எடுத்த முடிவு, நான் மீண்டும் ஆண்டவரிடம் வருவேன். இந்த தவக்காலம் நாம் அந்த முடிவை எடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். தவறி இருந்தாலும் சரி, மீண்டுமாக வா. அந்த ஊதாரி பிள்ளை, நான் என்னுடைய தந்தையை நோக்கி மீண்டுமாக செல்வேன். தவறி விட்டான், விழுந்து விட்டான். நான் எழுந்து மீண்டுமாக என்னுடைய தந்தையிடம் செல்வேன் என்ற பொழுது தந்தை நிராகரிக்கவில்லை. அந்த முடிவை அவர் வாழ்த்துகின்றார். என் மகன் இறந்து விட்டிருந்தான், இதோ எனக்கு கிடைத்து விட்டான்.
தந்தை கொண்டாடுகிறார். நம்முடைய சரியான தேர்வுகளை ஆண்டவர் கொண்டாடுகிறார். God celebrates our right choices. நாம் சரியான தேர்வுகளை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை கொண்டாடுகிறார். அந்த ஊதாரி பிள்ளையை அவர் திட்டவே இல்லை. ஏன் என்னை விட்டு சென்றாய் என்று கேட்கவே இல்லை. புனித பேதுருவை ஆண்டவர் கேட்டாரா? ஏன் என்னை நிராகரித்தாய் என்று ஆண்டவர் கேட்கவே இல்லை. பேதுரு எடுத்த முடிவு, பேதுருவே நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். கொண்டாடுகிறார் அந்த முடிவை. அந்த ஊதாரி பிள்ளை மீண்டுமாக வரும் பொழுது தந்தை அந்த முடிவை மீண்டுமாக கொண்டாடுகிறார். என் பிள்ளை மீண்டுமாக எனக்கு கிடைத்து விட்டான். அவனை நான் இழந்து விட்டிருந்தேன், இப்பொழுது கிடைத்திருக்கிறான். அவன் இறந்து விட்டிருந்தான், இப்பொழுது மீண்டுமாக உயிர் பெற்றுள்ளான். கொண்டாடுகிறார். நம்முடைய நல்ல முடிவுகளை ஆண்டவர் கொண்டாடுகிறார். நம்முடைய கெட்ட முடிவுகள் நம்ம எங்கு நிறுத்தும் நமக்கு தெரியும். பேதுருவும் செய்தது அதேதான், யூதாஸ் இஸ்காரியத்தும் செய்தது அதே பாவம்தான். யூதாஸ் தவறான முடிவை எடுத்தார். பேதுரு அவர் வீழ்ந்த பிறகு ஒரு சரியான முடிவு, நான் மீண்டும் ஆண்டவரிடம் செல்வேன். தவறில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பேதுருவும் யூதாசுடைய தவறையும் நாம் வைக்கும் பொழுது ஒரே தவறுதான், ஒரே தவறுதான். ஆனால் அந்த தவறுக்கு, அந்த வீழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் எடுத்த முடிவுகள். யூதாஸ் எங்கு சென்றார், பேதுரு எங்கு உயர்த்தப்பட்டார் நமக்கு தெரியும். நாம் எடுக்கும் முடிவுகள் தவறிய பிறகும். காயின் அவன் தேர்ந்து கொண்டது தன்னுடைய சகோதரன் மேல் ஒரு வயிற்றெரிச்சல், பொறாமை, கோபம். அவன் தேர்ந்து கொண்டது. Cain chose jealousy and anger. பொறாமையையும் கோபத்தையும் அவன் தேர்ந்து கொண்டான். அது காயினை எங்கு நிறுத்தியது? கொலைகாரனாக நிறுத்தியது. தன்னுடைய சகோதரனை கொன்றான். The choices that we make decides where we land up. நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை நம்முடைய முடிவுகள் தான் நிர்ணயிக்கிறது, நம்முடைய தேர்வுகள். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்வது, நம்முடைய முடிவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக தூய்மையான வாழ்க்கை. நான் அப்பேற்பட்ட முடிவை எப்படி எடுக்க வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு எப்படி தெரியும் இதுதான் சரி, இதுதான் தவறு? எப்படி தெரியும் எனக்கு? அதைதான் 2ஆம் வாசகத்தில் புனித பேதுரு அழகாக சொல்கிறார். நான் உங்களுக்கு ஞானத்தை பற்றி பேசுகிறேன். இது படித்தவருடைய ஞானம் அல்ல, அழிந்து போகும் உலகத்தின் ஞானம் அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஞானம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஞானம். யாரெல்லாம் திறந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதன்படி நடக்கிறார்களோ, அந்த ஞானம் நம்மில் இருக்கும். அந்த ஞானம் நம்மில் இருக்கும். எது நல்லது, எது தீயது என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பார், நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். அதன்படி நடக்க நமக்கு சக்தி கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த ஒரு தைரியத்தில் இந்த தாயானவர் எனக்கு தாகமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்ன பொழுது, அதை உணர்ந்த பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். அந்த ஞானம், இறைவன் என்னை காப்பாற்றுவார், கைவிட்டு விட மாட்டார். அவர் தன்னுடைய பணியை தொடங்கியது ஏதோ ஒரு பெரிய ஆலயத்தில் அல்ல, ஒரு பெரிய கான்வென்ட்டில் அல்ல, ரோட்டில் தான் அவர் தன்னுடைய பணியை தொடங்கினார். வீதிகளில் தான் தன்னுடைய பணியை தொடங்கினார். அங்குதான் தொடங்குகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் கேட்டேன், அவர் கைவிட மாட்டார். அந்த ஞானம்தான் அவரை உயர்த்தியது. அந்த ஞானம்தான் உயர்த்தியது. யாரெல்லாம் அந்த ஞானத்திற்கு நம்முடைய திறந்த உள்ளத்தோடு இருக்கிறோமோ, அந்த ஞானம் நம்மை வழி நடத்தும். வீதிகளில் தன்னுடைய பணியை தொடங்கிய பொழுது அவரோடு இருந்தவர்களே அன்னை தெரேசாவை ஏளனமாக பேசினார்கள், ஏளனமாக பேசினார். இதெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் வருமா? இன்று பேசியவர்கள் எங்கே தெரியவில்லை. ஆனால் அன்னை இன்று நமக்கு பாதுகாவலியாக, நம் ஒவ்வொருக்கு வழிகாட்டியாக, நம்முடைய பங்கை நடத்துபவராக. மதர் தெரேசா நினைச்சு பார்த்திருப்பாங்களா? எனக்கு தாகமாக இருக்கிறது, அதை அவர் உணர்ந்து அதன்படி நடந்த பொழுது அந்த அன்னை கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார், ஒரு காலத்தில் பூபசந்திராவில் என்னுடைய பேரில் ஒரு ஆலயம் இருக்கும் என்று சொல்லி நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இது ஆண்டவருடைய செயல், நமக்கு புரிவதில்லை.
ஆண்டவருடைய செயல். பூபசந்திரா எங்க இருக்குதுன்னு கூட அந்த அம்மாக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாத இடத்திலும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய செயல் அது. அவருடைய பெயரில் இங்கு ஆலயம் எழுப்பப்படும், அங்கும் உன்னுடைய புகழ் பாடப்படும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். என்னுடைய வழிகாட்டுதல் படி, என்னுடைய தூண்டுதல் படி நீ நடக்கும் பொழுது, நீர் எந்த இடங்கள் உனக்கு தெரியாதோ, எந்த ஜனங்கள் உனக்கு தெரியாதோ, அந்த இடத்திலும் நான் உன்னுடைய புகழை பரப்ப செய்வேன். ஆண்டவர் செய்வார். அது அவருடைய செயல். அவருடைய செயல் நமக்கு புரியாது. இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து மீண்டுமாக கேட்பது, சரியான முடிவுகளை எடுக்க. சரியான முடிவுகள் நம்மை நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக மாற்றும். தவறான முடிவுகள் நம்மை நிச்சயமாக ஒளியின் பிள்ளைகளாக அல்ல, இருளின் பிள்ளைகளாகவே இந்த உலகிற்கு கொடுக்கும். இன்று நாம் ஆண்டவரை பார்த்து கேட்பது, ஆண்டவரே, இந்த தவக்காலத்தை நாம் தொடங்கவிருக்கிறோம், அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். திறந்த உள்ளத்தோடு இந்த தவ முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நாம் செய்யும் சிலுவை பாதையாக இருக்கலாம், தனிப்பட்ட ஜெபமாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், உபவாசம் இருக்கலாம். இவை அனைத்திலும் ஆண்டவரே, நான் உம்முடைய ஞானத்தை தேட வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் யாரெல்லாம் அந்த ஞானத்தை தேடுகிறார்களோ அவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். நமக்கு வழிகாட்டியாக இருப்பார், நம்மை வழி நடத்துவார். இந்த தவக்காலம் நாம் தொடங்கவிருக்கும் இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கட்டும். ஆண்டவருடைய கட்டளைகளில் நாம் மீண்டுமாக வளரும் காலமாக இந்த காலம் நமக்கு அமையட்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஞானத்தின் ஊற்றான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அவரிடம் சொல்வோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் இறைவார்த்தையை குறைக்காமலும் கூட்டாமலும் அப்படியே இறைமக்களுக்கு எடுத்துரைத்து அதன்படி வாழ கற்பிக்க வேண்டிய ஞானத்தை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்கள், அரசு ஊழியர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தாமல் நேர்மையான முறையில் அவர்களை அணுகவும் மக்களின் நலனுக்காக உழைக்கவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு வாழவும், உடன் பிறந்தோர் அண்டை அயலாருடன் மனத்தாங்கல்கள், பகைமை, சண்டை சச்சரவின்றி ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்கள், இளம் பெண்கள் உலக நாட்டங்களில் கண்மூடித்தனமாக வாழாமல் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி இருக்கவும், தீய செயல் புரிவோருடன் நட்பு கொள்ளாமல் தெய்வ பயத்தில் நன்னடத்தையோடு வாழவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். பரீட்சை நேரம், தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஞானம் இவர்களை வழி நடத்தட்டும். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய திருபலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய முடிவுகள் தான் நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. சரியானதை நாம் தேர்ந்து கொள்ள ஆண்டவருடைய ஞானத்தை திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம்.
எனக்காக ஜெபியுங்கள் என்று அநேகர் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் அளித்திருக்கும் ஒவ்வொரு கட்டளைகளும் எங்களை கட்டி போடுவதில்லை, மாறாக வழி நடத்துகிறது. உம்முடைய உள்ளத்தின் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இதை உணர்ந்து வாழவும், உம்முடைய ஞானத்தை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.